எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வீட்டில் வந்து பார்க்குறப்போ அப்பாவுக்கு பையனுக்கு வந்து ஆகவே ஆகாது. 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் வந்து இருக்கும். அதாவது அப்பா சொல்கிறது வந்து பையன் கேட்க மாட்டார், பையன் சொல்கிறது வந்து அப்பா கேட்க மாட்டார். இவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் வெளியே போயிடுவார், அதேமாதிரி அவர் வீட்டில் இருந்தாருன்னா இவர் வெளியே போயிடுவார். ஸோ இப்படி வந்து இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் ஒரு முடிவு எடுப்பார், அவர் ஒரு முடிவு எடுப்பார். ஏகப்பட்ட சண்டை தகராறு கட்டிப்பிடிச்சு அடித்து உருள்றது செய்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சில ஃபேமிலியில் வந்து நடக்கதான் செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு வேற ஜோதிடத்துலேருந்து பார்க்க முடியுமா? அவருடைய ஜாதகத்தில் வந்து பொதுவாகவே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் வந்து சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது. அப்பா இருந்தாலும் வந்து பிரயோஜனப்பட்டிருக்க மாட்டார். அதே சமயத்தில் வந்து 2 பேருக்குமே வந்து ஈகோ கிளாஸஸ் வரும்லாம் சொல்லிடுவோம். ஓகேங்களா? இது வந்து பேசிக்காகவே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே சமயத்தில் வந்து இன்னொரு காம்பினேஷனும் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். அது என்னென்னு பார்க்குறப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை. இப்போ வந்து ஒரு பையனுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பார், ரொம்ப ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டராக இருப்பார். அதே சமயத்தில் வந்து அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஸான ஒரு பேச்சாக இருக்கும். அதுவும் சூரியன் செவ்வாய் சேர்க்கைலாம் 2வது வீட்டில் இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம். அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. அதேமாதிரி ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னா அவங்க அப்பாவும் வந்து அதேமாதிரி தான் பிடிவாதமாக இருப்பார். ஸோ 2 பேருமே வந்து ஒரு பிடிவாதமான கேரக்டராக இருக்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த இடத்துல வந்து 2 பேருமே எதிர்புறமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட விரோதிகள் மாதிரியே வந்து பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த சேர்க்கையை வந்து குரு எங்கேயாச்சும் இருந்து பார்த்துட்டாருன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ சண்டை போட்டாலும் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு வராமல் அது வந்து அப்படியே போயிடும். அந்த குரு பார்க்காம ஒரு வேளை சனி வந்து பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகி ஓகேங்களா, கிட்டத்தட்ட நீ எனக்கு பையன் கிடையாது, நீ எனக்கு அப்பா கிடையாது, ஸோ அந்த மாதிரிலாம் பேசி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு சாகிற வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் மூஞ்சி கொடுத்து பேச முடியாத மாதிரி சூழ்நிலைக்கு கூட இந்த செவ்வாய் சூரியன் இணைகள் வந்து கொடுத்து விடுகிறது.